இங்கே ஒரு பொண்ணு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு அந்த டப்பா ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா டப்பாக்குள்ளே சாப்பாடு எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது. டப்பாக்கு வெளியில் மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு பேப்பரில் எழுதி இந்த டப்பாக்குள்ளே போடுங்கன்னு போட்டிருக்கு. இதை பார்த்து கோவமான அந்த பொண்ணு உடனே ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹோட்டலில் இருந்த யாருமே ஃபோன் எடுக்கல. இவ்வளோ அந்த டப்பாவில் எழுதின மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் நிறைய சிக்கன் ரோல் இவளுக்கு வேணும்னு எழுதி அந்த டப்பாக்குள்ளே போடுறா. போட்ட கொஞ்ச நேரத்தில் வெளிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வந்து நிறைய சிக்கன் ரோலும் வந்துட்டு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அடுத்து அவள் ஃபோன் எடுத்து இந்த உலகத்திலே எது விலை உயர்ந்த சாப்பாடுன்னு சர்ச் பண்ணி பார்க்குறா. கருப்பு கலரில் ஒரு சாப்பாடு வந்து நிற்கிது. அதை எழுதி போடலான்னு சொல்லி பேப்பர் எடுக்க பார்க்குறா. பேப்பர் எதுவுமே இல்லை. உடனே ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த அட்டையை கிழிச்சு அதில் எழுதி இந்த டப்பாக்குள்ளே போடுறா. அவளை நினச்ச மாதிரி அந்த சாப்பாடு அவளுக்கு கிடச்சிடுது. அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்ருக்கா. அந்த உலகத்திலே விலை உயர்ந்த சாப்பாடு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. உடனே அதில் இருந்து எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வருதுன்னு. அவளையுமே மூக்கை தொட்டு பார்க்குறா. அப்போ தான் தெரியுது அவளுக்கு அந்த ரத்தம் வருது. கொஞ்ச நேரத்துலேயே அவள் வாயிலிருந்து நொறையாக வந்து அந்த லைவ்லேயே அவள் துடிச்சு இறந்து போகிறா. என்னென்னு பார்த்தா அந்த சாப்பாடு எழுதி போட்ட அட்டைப்பட்டி ஒரு விஷ அட்டைப்பட்டி. அதனால அந்த சாப்பாடுமே விஷமாக வந்துட்டு. இது மாதிரி ஸ்டோரி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு